அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு அடுத்ததாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மிஹ்ராஜுடைய பயணத்துக்கு போறாங்களா இல்லையா, போன நேரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில பேரை சுருக்கத்தில் எடுத்து காட்டப்படுது. அந்த எடுத்து காட்டப்பட்டதுல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய், அவங்களோட பேர் வந்து ருமைஸா. ஆனா அவங்களுக்கு வளமையா குழந்தை பிறந்ததன் பின்னால் அந்த குழந்தையுடைய பேரை சேர்த்து சொல்றதுனால உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பேர் மாறுது. உம்மு சுலைம், சுலைமுடைய தாயின். இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் அபூ தல்ஹாவுடைய மனைவி, அவங்கள வந்து அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் எடுத்து காட்டுறான். எப்படி எடுத்து காட்டுறான்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் என்னை சொர்க்கத்தின் நுழைந்தவனாக கண்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, சொர்க்கத்தை காட்டுறதுக்காகவே. அங்கு அபூ தல்ஹா அவர்களின் மனைவி ருமைசாவுக்கு அருகே நான் இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அபூ தல்ஹாவுடைய மனைவி அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மிஹ்ராஜுடைய பயணத்துக்கு போகும்போது அவங்க பூமியில உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்கள சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காட்டப்படுது. வந்து சொல்றாங்க, ருமைசாவே எனக்கு அருகாமையிலே கண்டேன். இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கத்தில் எடுத்து காட்டப்படக்கூடிய அளவுக்கு என்ன தியாகம் செஞ்சாங்க? சொர்க்கத்தில் எடுத்து காட்டப்படக்கூடிய அளவுக்கு இவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அனஸ் ரலி அவர்களுடைய தாய், ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. அவங்களோட வாழ்க்கையை பாருங்க, ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியுடைய தந்தை கிடையாது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனா வாப்பா யாரு தெரியுமா? மாலிக்னு சொல்லக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய கணவனுக்கு முன் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. கணவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கை குழந்தை. இது வந்து மாலிக்னு சொல்லக்கூடியவருக்கு கிடைச்சவர் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப கணவன் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, காஃபிராவே இருக்கிறாங்க. இவங்க கணவனுக்கு சொல்லி பார்க்கறாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்களேன்னு. கணவன் இவங்களுக்கு சொல்லி பார்க்கறாங்க, நீங்க இஸ்லாத்தை விட்டுருங்களேன்னு. இப்படியே போகுது. இவங்க இஸ்லாத்தை விடுவாங்களா? விட மாட்டாங்க. சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காட்டப்படுது என்று சொன்னா எப்படி வாழ்ந்திருப்பாங்க? கணவனுக்காக வேண்டியெல்லாம் இஸ்லாத்தை விடல. இவங்க அந்த கொள்கையில, இந்த மார்க்கத்தில் உறுதியாகவே இருக்கிறாங்க. இந்த மாலிக்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லி பார்க்கிறாரு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிற மாதிரி இல்லை. இவர் என்ன செய்யறாரு? இவர் வந்து சிரியாவுக்கு போறாரு. போனதன் பின்னால் அங்கே மரணிச்சு அவர் திருப்பி வரல. இப்ப கை குழந்தையோட விதவையாக இருக்கக்கூடிய உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவையாக இருக்கும்போது மதீனாவில் இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர் மதீனாவாசி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க காஃபிரா இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, காஃபிரா இருக்கிறாங்க. அவங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடிக்கிறதுக்கு கேட்கிறாங்க. உம்மு சுலைமே, நீங்க கை குழந்தையோட இருக்கிறீங்க, விதவையா வேற இருக்கிறீங்க, நீங்க என்ன திருமணம் முடிக்கலாமே? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பல. இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கிறோமே, யதார்த்தமா இருக்கக்கூடியதை பார்க்குறேங்க. முஸ்லிம் பெண் மாற்று மத சகோதரனை திருமணம் முடிச்சிருப்பாங்க. அவர மதத்தில் இருப்பாரு, இவர மதத்தில் இருப்பான். பார்க்குறோமா இல்லையா? முஸ்லிம் ஆண் மாற்று மத சகோதரிய கல்யாணம் முடிச்சு அவட மார்க்கத்திலே இருப்பாங்க, இவர மார்க்கத்திலே இருப்பாங்க. இப்ப புள்ள பிறந்தா, புள்ள பன்சலைக்கு போறியா, கோயிலுக்கு போறியா, பள்ளிக்கு போறியா, பிரச்சனை வருமா இல்லையா? நான் அறிய சில ஃபேமிலி இருக்குது. எப்படி தெரியுமா? பர்த் சர்டிபிகேட்ல சிங்கள பேர், சமூகத்தில் கூப்பிடுறதுக்கு இஸ்லாமிய பேர். பர்த் சர்டிபிகேட்ல சிங்கள பேர், பாப்பா சிங்களவரா இருந்தா பர்த் சர்டிபிகேட்ல சிங்கள பேர், உம்மா முஸ்லீமா இருந்தா கூப்பிடுறதுக்கு முஸ்லீம் பேர். இப்ப இந்த புள்ள மௌத்தா போனுச்சுன்னு வைங்களேன், எப்படி கடைசி அந்த கிரிகைகள் செய்யறது என்ன, எந்த மதப்படி யோசிக்கணுமா இல்லையா? இப்படி வாழக்கூடிய, ஏன் காசுக்காக வேண்டி, பணத்துக்காக வேண்டி, காதல் என்ற பேர்ல முடிச்சு ஏதாவது ஒன்றுல இப்படி வாழக்கூடியவர்கள் உங்களோட இந்த ஊர்கள் இல்லையா? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அபூ தல்ஹா கேட்கிறாரு. ஆனா அபூ தல்ஹா அன்சாரி, மதீனாவாசி, பெரும் செல்வந்தர், அவரு கேட்கிறாங்க. உம்மு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அபூ தல்ஹாவே, நீங்க நல்லவர் தான், வசதி உள்ளவர் தான், நல்ல குணமுடையவர் தான், ஆனா உங்களை எனக்கு திருமணம் முடிக்க முடியாது. காரணம் என்ன ரீசன்? இவங்க சொல்றாங்க, நீங்க காஃபிரா இருக்கிறீங்க. எப்படியாப்பட்ட உறுதின்னு பாருங்க, நீங்க காஃபிரா இருக்கிறீங்க. அப்ப அவரு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் முடிக்கிறேன்னா அதுக்கு ஏதாவது ஒரு டிமாண்ட் வைக்கணுமா இல்லையா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வைத்த டிமாண்ட் என்ன தெரியுமா? மஹராக
இவங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வசதி அபூ தல்ஹாக்கு இருக்குது. குதிரை கேட்டா குதிரை, ஒட்டகம் கேட்டா ஒட்டகம், பேரிச்சை தோட்டம் கேட்டா பேரிச்சை, அவர் பெரும் செல்வந்தர். அப்படி இருக்கும்போது இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மஹரா கேட்டது என்ன தெரியுமா? அபூ தல்ஹாவே, நீங்கள் என்னை திருமணம் முடிக்கிறேன்னா மஹராக நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியாப்பட்ட பெண் என்று பாருங்களேன். இதுதான் காரணம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இன்னும் நிறைய அவங்களோட வாழ்க்கையில தியாகம் நடக்குது. அவங்களோட அந்த கொள்கையுடைய உறுதி இருக்குது. சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் எடுத்து காட்டப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்களுடைய இந்த வாழ்க்கையில இருந்த இந்த உறுதி. இந்த உறுதி இன்றைக்கு எங்களோட முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடம் கேட்கலாமா? இப்ப பெண்களை பத்தி மட்டும் சொல்லக்கொள்ள, அப்பா இன்றைக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல பயான் அப்படி நினைக்காதீங்க, அடுத்ததா வரும் அவங்களுக்கும். ஏன் தெரியுமா? ரெண்டும் இருக்கணுமே. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கத்தில் எடுத்து காட்டப்படுவதற்கு அவங்களுடைய கொள்கை உறுதிதான் மெயினாக இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காட்டப்படுது.